அது தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தப்படி தமிழ் கொடி என்று கூறிக்கொண்டு அன்னை தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள அருமையான விழா. சிறப்பான முறையிலே இந்த விழாவினை அமைத்திருக்கிறார்கள். அதற்கு முதற் காரணம் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட குழுவினரும் முன்னாள் மாணவர்கள் என்பதில் மிக்க பெருமை அடைகிறேன். நான் ஒவ்வொரு விருந்தினரையும் தனித்தனியாக வாழ்த்தோ வரவேற்றோ நான் பேச வேண்டிய தேவைகளை நினைக்கிறேன். மாணவர்களை உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை குறித்து ஒன்றை சொல்லுகிறேன். எதற்காக என்றால் நீங்கள் அவசியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது மோட்டிவேஷன் என்று கூட சொல்லுகிறேன். நான் சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன். நான் இந்த அரசு பள்ளியிலே 1965 71 வரை 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை படித்து முடித்தவன். பழைய முறை, அப்பொழுது எஸ்எஸ்எல்சி என்று சொல்லுவார்கள். மிக மிக மோசமான நிலையில் அப்பொழுதெல்லாம் அரசு பள்ளிகள் இருந்தன. இன்று இங்கு கவனித்து மிக அருமையாக ஒரு தனியார் கல்விக்கூடத்திற்கு ஈக்குவலாக தனியார் கல்விக்கூடத்திற்கு பொறுப்புணர்வுடன் இந்த பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு ஆண்டு தேர்விலும் வெற்றி பெறும் மாணவர் பட்டியலை பார்க்கும் பொழுது மிக்க பெருமை அடைகிறேன். ஏனென்றால் அவர்கள் அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்கள். அது அரசு பள்ளிகள் என்கின்ற அரசு பள்ளிகள் என்று சொல்கிறோம். சென்னையிலோ பிற நகரங்களிலோ அதனை கார்பரேஷன் ஸ்கூல் என்று சொல்லுவார்கள். அது கார்பரேஷன் லெவலில் அதை நடத்துவார்கள். அதுவும் அரசு பள்ளிகள் தான். அந்த பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுத்து வெளிப்படுகின்ற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளோட மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று முன்னேறுகிறார்கள். அது மிக்க பெருமையடைய வேண்டியவர்கள் நீங்களோடு. ஏனென்றால் நாங்கள் படித்த காலம் எல்லாம் எங்களுக்கு சரியான வசதிகள் கிடையாது. ஏனால் பொருளாதார நிலைமையும் எங்களுக்கெல்லாம் இல்லை. நாங்கெல்லாம் மிக மிக குறைவான பொருளாதாரத்தில் வருமானத்தில் வாழ்ந்தவர்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நான் படித்த 65 உங்கள் தகப்பனார் தாய் கூட பிறந்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சிறிய அறிவுரைகள் சொல்கிறேன். இன்று தனியார் பள்ளிகள் என்ற காலத்தில் குறைவாக இருந்தது. 1-2 முறை இருந்திருக்காது. ஆனால் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் தான் இன்று எங்கெங்கோ மேன்மையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இங்கே தலைமைப்படத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நம்ம மதிப்பு ராமலிங்கம் அவர்களை நமது அரசு பள்ளியில் படித்து மிகச்சிறந்த இன்று பெரிய ஆளுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த அரசு பள்ளி மதிப்பூரிலே படித்தவர் இன்று மாவட்ட கண்காணிப்பாளர், அதாவது போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் லெவலே கருணாநிதி என்பவர் சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய தனியார் தொலைக்காட்சிகளில் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இதை தவிர எவ்வளவோ ஐஏஎஸ் எவ்வளவோ ஐபிஎஸ்கள் இந்த அரசு பள்ளிகளிலே படித்து இன்று நல்ல நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு போட்டியாக நிறைய மதிப்பெண்களும் மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுவும் இங்கே தலைமை ஆசிரியர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது மிக மிக தெளிவாக தெரிந்து கொண்டேன். இந்த பள்ளியிலே 1650 மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு மாணவிகளை இந்த அரசு பள்ளிகளை சேர்க்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை நான் முதலில் வாழ்த்துகிறேன். எல்லோரும் தனியார் பள்ளிகளுக்கு ஓய்விடாமல் அது அரசு பள்ளிகளுக்கு ஊக்குவித்தால்தான் இந்த அரசு மென்மேலும் அரசு பள்ளிகளை மென்மேலும் வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாய்ப்பு. மாணவர்களை நீங்கள் படிக்கின்ற மாணவர்கள் உங்களிடமெல்லாம் மட்டும்தான் கடமை. என்ன கடமை என்றால் கல்வி ஒன்றே வாழ்வில் உயர்வு. அதற்கு உதாரணம் நான் தான். நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என் இத்தனை சகோதர சகோதரர்கள் எனக்கு இருந்தாலும் நான் இன்று நல்ல நிலைமையில் பொருளாதார நிலைமையில் நன்கு படித்து அரசு பள்ளி அரசு கல்லூரியில் படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலையில் இருந்திருக்கிறேன். நல்ல சமுதாயத்தை நல்ல ஒரு பெயரை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது அரசு பள்ளியில் படித்தனால் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல குடிமகனால் பெற்றோர்கள் கேட்டு நல்ல குடிமக்கள் பெற்றோர்கள் கேட்டு ஆசிரியர் துணை கொண்டு நடப்பதை நாட்டிற்கும் வீட்டிற்கும் கடமையாற்றும் உங்களுக்கெல்லாம் ஒரு மிக்க கடமையுள்ள உணர்ச்சியுள்ள ஒரு பணிவாகும். முடியாது என்பது முட்டாளின் அகராதி என்று சொன்னார் நெப்போலியன். அதுபோல எந்த ஒரு காரியமும்
முடியாது என்று இல்லை, எல்லாமே முடியும். அதனால் நீங்கள் மனது வைத்தால் நிச்சயமாக கல்வியில் மேம்பட்ட நிலைக்கு நீங்கள் வர முடியும். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்வேன், கல்வி ஒட்டுமொத்த உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லாது. நீங்கள் பொது நிகழ்ச்சிகளையும் பொதுவான அறிவையும் உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு நல்ல மாணவன், நான் சிறந்து விளங்குவேன், வருங்காலத்தில் என் பெற்றோரை பாதுகாப்பேன், என் பள்ளிக்கு ஒரு நல்ல வேலை பெற்றுத் தருவேன் என்று ஒவ்வொருவரும் கவனம் எடுத்து படித்துக் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு தரும் உயர்வை விட உங்களுடைய நல்ல எண்ணமும் நல் ஒழுக்கமும் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் ஆசிரியருக்கும் ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தரும். போட்டிகளில் வென்றவர்களை வாழ்த்தும் ஒரு ஒரு பேச்சாளராக இங்கே வர சொல்லி ஒரு 10 நிமிட நேரம் எனக்கு ஒதுக்கி தந்தார்கள். நான் அரசுகள் எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஆனால் நான் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நான் இங்கு என்னை தமிழரிலும் மிக்கவனாக என்னை ஆக்கிய என்னுடைய 6வது வகுப்பில் இங்க மருதமுத்து ஆசிரியருக்கு ஒருவர் இருந்தார், அரசு பள்ளியிலே. அவரை எனக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்தவரை அவர்தான். தமிழில் என்னை ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கியவரை அவர்தான். அடுத்து 7ஆம் வகுப்பில் எனக்கு பஞ்சநாதன் சார் என்று ஒருவர் இருந்தார், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மன்னங்காட்டு வாரியானவரை. அவர் எனக்கு சயின்ஸ் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இன்னும் என்னால் மறக்க முடியாத ஆசிரியர். 8ஆம் வகுப்பிலே வெங்கடேசன் ஒரு ஆசிரியர் ஆங்கிலம் கற்றுத் தந்தார். ஒவ்வொரு வகுப்பிலும் அந்த மாணவர்களின் முதல் மாணவராக இருந்ததால் ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த போர்டில் எழுதக்கூடிய வாழ்க்கையை அளித்தவர் வெங்கடேசன் என்ற ஆசிரியர். மறக்க முடியாதவர். 9ஆம் வகுப்பிலே இருந்தவர் தேவராஜ் ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் மன்னங்காட்டில். அடுத்து துரைக்கண் ஆசிரியர், சத்யசீலன் ஆசிரியர்களையெல்லாம் மறக்க முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சப்ஜெக்டை நமக்கு அந்த யோகத்தோடு நமக்கு ஊட்டுவார்கள், உள்ளத்தோடு முடிச்சு தருவார்கள். எந்த சந்தேகம் கேட்டாலும் நமக்கு அவ்வப்பொழுது விலக்கி கொண்டிருப்பார்கள். நான் 10ஆம் வகுப்பிலே சத்யசீலன் ஆசிரியரையும் 11ஆம் வகுப்பிலே ராகவாச்சாரி என்ற ஒரு அருமையான ஆசிரியர். இன்னும் அந்த புகைப்படத்துடன் குரூப் போட்டோ வைத்திருக்கிறேன். எவ்வளவோ சான்றிதழ்களை நான் 1956 1965 இருக்கும் சான்றிதழ்கள் எல்லாம் என்னுடைய பொக்கிஷமாக வயதிலே வைத்திருக்கிறேன், போட்டோக்களை வைத்திருக்கிறேன். ஏனென்றால் மதிப்பூர் எனக்கு இன்னும் என் நினைவில் இருக்க மாறாது. இங்குள்ள எவ்வளவோ பெற்றோர்களும் எவ்வளவோ உறவினர்களும் இங்கு இருந்து இந்த மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல உள்ளங்கள் கொண்டவர்கள் இந்த மதிப்பூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதிப்பூர் எவரும் எந்த ஒரு ஆசிரியரோ எந்த ஒரு அரசு பள்ளியை சென்றவர்களோ மதிப்பூருக்கு வேறு ஊருக்கு செல்ல விரும்ப மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒரு காரியம். எனக்காக தயவு செய்து நீங்களோ உங்கள் தந்தையோ தாயோ ஏடிஎம் சென்றுக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு தமிழில் உள்ள ஆப்ஷனை நீங்கள் எல்லாம் செலக்ட் செய்ய வேண்டும். தமிழை நீங்கள் மறந்து இங்கிலீஷை எடுத்தீர்கள் என்றால் வருங்காலத்தில் அதில் இங்கிலீஷும் இந்தியும் தான் இருக்கும். தமிழை எடுத்து விடுவார்கள். எப்படி மணியாளர்கள் தமிழை எடுத்தார்களோ அதே போல தமிழ் என்ற ஒரு பட்டனையை எடுத்து விடுவார்கள். ஒவ்வொரு இடத்திலும் தமிழ் என்ற ஒரு ஆப்ஷன் இருந்தால் அது எந்த ஒரு இடத்திலும் உங்களுக்கு அதனை நீங்கள் பயன்படுத்தினால் வருங்கால சந்ததியிடம் தமிழை ஊக்குவித்து தமிழ் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் இந்த போட்டிகளிலே வெற்றி பெற்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் போட்டிகளில் வெற்றி பெறாதவர்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். அடுத்த முறை சென்று அந்த போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றியை தொடர் முயலுங்கள். படிப்பு ஒன்று எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒழுக்கமும் மரியாதையும் மிகவும் முக்கியம். பெரியவர்களுக்கு மரியாதையை கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு நல்ல மாணவ மாணவிகளாக இந்த பூமிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாட்டுக்கு நாடு என்ன செய்வது என்ற எண்ணாது நாட்டிற்கும் மக்களுக்கும் என்ன செய்தால் என்று எதிர்பார்த்து அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி சொல்லி இருக்கிறார். அதனை மனதில் கொண்டு எல்லோரும் நல்லபடியாக வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நடத்தார்.